டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 15. இதுதான் சரியான சமயம். ஆடிக்காரிலிருந்து வெளியே வந்த சிலாஸ் அதிக வலிமையுடன் உணர்ந்தான். இரவு நேர குளிர்காற்று தளர்வாக இருந்த அங்கியை சலசலக்க செய்தது. தான் கொண்டிருக்கும் வேளையில் பலத்தை விட புத்தியை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவன் அறிவான். அதனால் கைத்துப்பாக்கியை காரிலே வைத்துவிட்டு USP 40 ஹெக்லர் கோச் என்கிற 13 தடவை சுடக்கூடிய அத்துப்பாக்கி டீச்சர் அவர்களால் தரப்பட்டது. கடவுளின் இல்லத்தில் மரணத்தை தரும் ஆயுதத்திற்கு இடமில்லை. தேவாலயத்தின் முன்புறம் இருந்த வெற்றிடம் இந்நேரத்தில் ஆள் அரவமின்றி இருந்தது. ஜெயின் செல் பீஸின் தூரத்தில் சில மகளிர் சுற்றுலாவாசிகளிடம் தம் அங்கங்களை திறந்து போட்டு காட்டிக்கொண்டிருந்தனர். அவர்களின் பருவ தழுத்தழுப்புகள் சிலாசிடம் மாற்றத்தை உண்டு பண்ணியது. அடுத்து அவனது தொடைகள் இறுக்கமடைய உடனே அங்கே கட்டியிருந்த முட்கள் பொதிந்த தோல் பட்டையானது மேலும் பதிந்து வேதனை உண்டு செய்தது. உடனடியாக காமம் பறந்தோடியது. கடந்த 10 வருடங்களாக சிலாஸ் எல்லா வகையான உடல் காமத்தையும் மறுத்து வந்தான். சுய மைதுனமும் கிடையாது. அதுதான் வழி சொல்வதாகும். ஓபஸ் டேயை பின்பற்றுவதில் அதிக தியாகத்தை செய்துவிட்டதை அவன் உணர்வான். அதே சமயம் அவன் திரும்ப பெற்றது மிக அதிகம். பிரம்மச்சாரியத்தை கை கொண்டதையும் எல்லா வகையான சுய தேவைகளை விட்டு விடுதலையும் தியாகம் என்று நினைக்கவில்லை. அவன் வாழ்ந்திருந்த வறுமையை நினைக்கும்போது, சிறையில் பட்ட காம விவாகரங்கள் எண்ணும்போது இந்த பிரம்மச்சாரியத்தை வரவேற்கிறான். அண்டோராவின் சிறைச்சாலைக்கு கைது செய்யப்பட்டு கப்பலில் கொண்டு போகப்பட்ட பின்னர் இப்பொழுதுதான் பிரெஞ்சு தேசத்திற்கு முதன்முறையாக வருகிறான். சிலாஸ் தன் சொந்த தேசம் தனக்கு சோதனைகள் வைப்பதை புரிந்து கொண்டான். அவன் தான் மீட்டெடுத்த ஆத்மாவிலிருந்து பயங்கரமான பழைய வன்முறை சம்பவங்கள் கிளம்பின. நீ புதிதாக பிறந்திருக்கின்றாய் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். கொலை செய்த பாவத்திற்கு பதிலாக இன்று கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும். அதுதான் தியாகம். சிலாஸ் ஜென்மத்திற்கும் அத்தியாயத்தை அமைதியாக இதயத்தில் பொதிந்து வைத்திருக்க வேண்டும் என அறிவான். எந்த அளவு வலியை தாங்குகிறாயோ அதுவே உனது நம்பிக்கையின் அளவுகோல். இது டீச்சர் அவனிடம் சொன்னது. சிலாஸ் வலியெல்லாம் தண்ணீர் பட்ட பாடு. அதை டீச்சரிடம் நிரூபிக்க விரும்பினான். அவர்தான் தன்னுடைய செயல்கள் யாவும் உயர்ந்த சக்தியால் கவனிக்கப்படுகிறது என்று தேர்தல் சொன்னவர். கடவுளின் பணியை நான் செய்கிறேன். சிலாஸ் முணுமுணுத்து கொண்டே தேவாலயத்தின் வாயிலை நெருங்கினான். பிரம்மாண்டமான வாயிற்கதவின் நிழலில் நின்ற அவன் ஆழமாக மூச்சை சுவாசித்தான். இதே நேரம் வரையில் உண்மையில் அவன் செய்ய போகும் காரியத்தையோ அல்லது உள்ளே இருக்கும் விஷயத்தையோ உணரவில்லை. கர்ச்சாவி அதுதான் நம் இறுதி இலக்கை அடைய செய்யும். அவன் பேயொத்த தன் வெண்ணிற கரத்தால் 3 முறை கதவை தட்டினான். சில வினாடிகளுக்கு பின் பிரம்மாண்டமான நுழைவாயில் மெல்ல அசைந்தது.